கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய், வேலைக்காய், இந்த மாதத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேசுங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அடிமை மறைத்து நீர் வெளிப்படும், சாட்சியா நிறுத்தும். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை நம்மை காண செய்த தேவனுக்கு கொடாக்கடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இயேசு அன்பானவர் ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் தேவன் நம்மோடு இடைப்பட்ட வார்த்தை கொடுக்கப்படும், உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய ஊழியத்துல, என்னுடைய குடும்பத்துல சில நன்மைகள் எனக்கு கிடைக்கவில்லை. தேவனிடத்திலிருந்தும் மனிதனிடத்திலிருந்தும் கொடுக்கப்பட வேண்டிய, அதாவது தனக்கு கிடைக்க வேண்டிய, வர வேண்டிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள், உதவிகள் கிடைக்கவில்லை, அது கொடுக்கப்படவில்லை என்று அங்கலாய்க்கிறீர்களா? இந்த மாதம் உங்களை பார்த்துதான் தேவன் சொல்கிறார், உங்களுக்கு எது தேவையோ அது கொடுக்கப்படும் என்று. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற தலைப்பை கொடுத்த தேவன், எது நமக்கு தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார், எப்படி கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று முதலாவது பார்க்க முடியும். இரண்டாவது, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று நாம் பார்க்கலாம். ஆம் பிரியமானவர்களே, இவைகளை நாம் செய்யும் போது தேவனிடத்திற்கும் மனிதர்களிடத்திற்கும் எதை கொடுத்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், எதை கேட்டு நமக்கு அது கொடுக்கப்படும் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து வாசித்து தியானிக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது அநேகர் கொடுக்கிற விஷயம், அதாவது தேவனுடைய பிள்ளைகள் காணிக்கைகளை தேவனுக்கு கொடுப்பது, நேரத்தை கொடுப்பது, இப்படியெல்லாம் நாம் சொல்லுவதை நாம் கேட்க முடியும். ஆனால் இந்த இடத்துல